இன்னைக்கு சண்டே சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும்னு நான் ஏமாற்ற மாட்டேன், இருக்கிறத சாப்பிட்டுப்போம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் இடித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கு முதல்ல எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் இந்த எப்போ பார்த்தாலும் நீங்கள் இட்லி குண்டானில் வைக்கிறீங்கன்னு. நாங்கள் எல்லா பாத்திரத்துலேயும் நான்வெஜ் செய்ய மாட்டோம். நான்வெஜ் செய்யறதுக்குன்னு ஒரு சில பாத்திரம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் முதல்ல எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடல் பாசி, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் வணங்கின பிறகு அதில் இஞ்சி பூண்டு விழுது. எப்போவுமே நான் இன்ஸ்டன்ட்லாம் வாங்க மாட்டேன். கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது. வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக இடித்து மசித்து எடுத்து அதை தான் யூஸ் பண்ணுவேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து தக்காளி அதையும் நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு சிக்கன் போட்டு சிக்கனை ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். அதை நல்லா இந்த மிக்சிங்கோடு போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். வதக்கிட்ட பிறகு அதில் வெறும் மிளகாத்தூள், நான் எம்டிஆர்தோ இல்லை சக்தி மசாலாவோ வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதுவே நல்லா தான் இருக்குது. அது வாங்கி அதை போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்து, நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அந்த அரிசிக்கு 2 பங்கு தண்ணி வைக்கணும். நம்ம வதக்கிறதுல தான் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கிறோமோ அதில் தான் நம்ம டேஸ்ட்டே இருக்குது. நல்லா வதங்கிட்ட பிறகு அதில் லெமன் ஜூஸ் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு எடுத்து அதில் அளந்து கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா பாயில் பண்ணிடணும். அதுலேயே பாதி சிக்கன் வெந்துடணும். வெந்த பிறகு அதில் நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசி எடுத்து நல்லா தண்ணி எடுத்து வெறும் அரிசியை போட்டு அதுக்கப்புறம் அதில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டோம். உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்த பிறகு அதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதில் லைட்டாக அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் அரிசியாக இருக்கும்போதே நம்ம வேக வச்ச பாத்திரத்தை இறக்கி கீழே வச்சுட்டு அதில் அந்த அடுப்பில் தவா வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ண பிறகு மறுபடியும் இந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி அது மேலே வச்சு ஃப்ளேமை ஸ்லோ பண்ணி வச்சு மூடி வச்சுட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் பொருள் தரும் போது உதிரியான சிக்கன் பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக தயாராகிருக்கும். அதோட சைடு பை சைடு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், 2 பச்சை மிளகா கிள்ளி போட்டு கொத்தமல்லி, சால்ட்டு, ஒரு பேக்கெட் தயிர் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கிட்டு வேக வச்ச முட்டை எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணி எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது ஒரு சின்ன டிப்ஸ், கொஞ்சமாக தயிர் பச்சடி ஒரு சின்ன சிக்கன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். இந்த என்ன சாப்பிட தோணும். வாங்க சாப்பிடலாம். யார் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். யார் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நான் உங்கள் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே.